வணக்கம். ஆக்சுவலாக இப்போ கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க 3D 5D அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 3D எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் 5D பார்க்க முடியல, 5Dக்கு போனோம்னா 3D பார்க்க முடியல. ஆமாம், அப்படிதான். ரொம்ப கஷ்டம் அது. ஏன் அப்படின்னா அந்த ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 5Dக்கு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு 5D தான் பிடிக்கும், 3D வந்து பிடிக்காது. ஆனாலும் என்னென்னா 3Dயில் வாழணும் அப்படிங்கிறது வரும். ஸோ ரொம்ப போராட்டம் நடக்கும் நம்மளுக்கு. அதாவது என்னென்னா பெயின் இருக்கும். அன்றைக்கி கூட ஒருத்தவங்க சொன்னாங்க வேலையே பார்க்க முடியாது. ஸோ அது வந்து சொல்லவே முடியாது அந்த இது. இப்போ நான் ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னோட இதை நான் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணேன் அப்படிங்கும்போது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெட்டீரியல் லைஃப்காண்டி தான் வாழ்ந்தது. அதாவது என்னென்னா எனக்கு வந்து அதாவது ஃபஸ்ட்டு சிறு வயசில் இருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கிறவன் நான். ஸோ என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒன்று, அதாவது முடித்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா நான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் ஸ்கூல் போய் ஒர்க் பண்ணுவேன், வீட்டில் இருந்து டியூஷன் எடுப்பேன். ஸோ அப்படி போவேன். ஆனால் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சுயமாக வந்து ஒரு உழைச்சி நம்ம யாருக்கிட்டேயும் அடிமைத்தனம் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஆர்வம் உண்டு. ஆனால் அதை பற்றி தெரியவே தெரியாது. ஏன்னா எங்கள் இதில் யாருமே வந்து பிஸ்னஸ் இது கிடையாது. ஸோ அது வந்து அப்புறம் மேரேஜ் ஆச்சு. மேரேஜ்க்கு அப்புறமும் நான் என்ன பண்ணுவேன்னா விடவே மாட்டேன். நான் ஏதாவது ஒன்று இப்போ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவுமே குழந்தையா சின்ன பொண்ணுனா இருக்கும்போது ஏதாவது பண்ணி எங்கேயாவது போயிடணும்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் ஒர்க் பண்ணேன். அப்புறம் திருப்பி என்னத்தையாவது படிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். அதாவது அது ஒரு இது உண்டு, எனக்கு கற்றுக்கிட்டே இருப்பேன் நான். ஸோ அப்போ வந்து என் பொண்ணு ரொம்ப சின்ன பிள்ளை. அப்போ பார்த்துக்க வந்து ஆள் கிடையாது. எனக்கு ரொம்ப ரொம்ப அது வந்து இருந்தாலும் நான் எப்படியாவது இது பண்ணி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அப்புறம் அதாவது நான் இப்போ போன வீடியோவில் கூட போட்டிருந்தேன். அதாவது கேட்கும் திறன் வந்து அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னக்கூட்டி வந்து நம்ம வேலை பார்த்தது இல்லை, நம்ம வந்து அப்சர்வ் பண்ணது மூலமாக வேணால் ஒரு வேளை நம்மளுக்கு அது உபயோகமாக இருக்கலாம். மெட்டீரியல் லைஃப்பில் வாழ்ந்தது வந்து இதாக இருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் ஸ்டெயின்ஸ்னு ஒரு இதில் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் கேள்விப்பட்டிருந்தீங்க. அதில் நான் வந்து போய் அதை கற்றுக்கிட்டேன். நான் 6 மந்த்து ட்ரைனிங்கு. அது ஏன்னா என்னன்னா எல்லாம் கைகூடி வரும்போது அதை விட்டுருவேன். இல்லை அதுவாக ஏதாவது போயிடும், ஏதாவது நடந்துடும். அதாவது கற்றுப்பேன், எல்லாம் தெரிஞ்சுட்டு வருவேன், ஸ்டாப் ஆயிடும் உங்களுக்கு. அப்படியே விட்டுருவேன் நான். இந்த சம்பளம் வாங்க போகிறோமா அப்படியே விட்டுருவேன் நான். ஸோ அப்போ என்னென்னா அந்த கேட்குற இது வந்து அது வந்து எப்படின்னா, அவங்க ஃபாரினர்ஸ் வந்து பேசுவாங்க, நம்ம வந்து ரொம்ப மைன்யூட்டாக அதை வந்து கவனித்து கேட்கணும். அதெல்லாம் வந்து அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ட்ரெயின் ஆச்சு. ஏன்னா அந்த லெட்டர்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கும். அது வந்து ரொம்ப உள்ளே கூர்ந்து கவனிச்சாதான் அந்த பாஷைகள் வந்து நம்மளுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அவங்க பாட்டு கடக்கடான்னு, ஏன்னா அவங்க மெடிக்கலில் இருக்கணும் அவ்வளோலாம் பேசுவாங்க. எப்படி நம்மளுக்கு இது எழுதி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி அவங்க பேசுகிறதும் அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம அவ்வளோ தெளிவாக திருப்பி போட்டு அது வந்து கேட்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போதும் அது கொஞ்சம் எனக்கு ட்ரெயின் அப் ஆச்சு. திருப்பியும் விடலை. அப்புறம் அப்பவும் ஏதாவது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் பிஎட் பண்ணேன், அப்புறம் பிஸ்னஸ் பண்ணேன், அதுவும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணேன், அப்புறம் கடை வச்சேன். எல்லாம் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முடிக்கும் போது தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது என்னென்னா எல்லாம் ஆரம்பிப்பேன், எல்லாம் சக்ஸஸ் கொண்டு போய் நிற்பேன். லாஸ்ட்டில் வந்து என்ன சொல்கிறது, அதை ஃபுல்லாக வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு கிடைக்காது. அதாவது அந்த ஏர்ன் பண்ணணும். இப்போ எக்ஸ்போர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஒன்றுமே இல்லாமல் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணேன். லாஸ்ட்டில் வந்து அது விட்ராப்பில் வரும். அதேமாரி தான் கடை வைக்கும் போதும் அப்படி தான். ஸோ அந்த ஒரு வெறுக்கிற ஸ்டேஜில் தான் வந்து இந்த ஜேர்னி வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி பண்ணும்போது ஆனால் அப்போவே நான் என்ன முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இனிமேல் எக்காரணம் கொண்டு நான் வேலைக்கே போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான, அதாவது வடிவேலு வந்து ஒரு படத்தில் சொல்லுவாங்க, இந்த ப்ராமிஸ் பண்ணேன் செருப்பை சாணியில் முக்கிய அடிச்சா நம்ம சும்மா தான், அந்த மாதிரி ஒரு வெறித்தனம் எனக்கு வந்து வந்துருச்சு. ஏன்னா எத்தனையோ இடத்துக்கு போயிட்டு இப்படி நம்ம போகிறோம். இனிமேல் வந்து வீட்டில் தான் நம்ம வந்து இருக்கணும், ஒன்று திருப்தியாக நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு கட்டிட்டு இருக்கும்போது தான் இந்த ஜேர்னி வேறு வந்துச்சா. இது வேறு
எனக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வேறு வந்துச்சு. அதுக்கு தக்கன கரெக்டாக வந்து என் பொண்ணும் வந்து படிக்கிறதுக்கு இங்கே வரும்போது டபக்குன்னு ஆன்மீகத்தில் போகிறதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பாக போச்சு. ஸோ நம்ம தான் எந்த இடத்துக்கு போனாலும் அதில் உள்ள ஆழமாக டெப்த்தாக தோண்டி வந்து அதாவது அதனால் பிரயோஜனம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியாது எனக்கு. ஆனாலும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அதை தெரிஞ்சுப்பேன், அவ்வளோதான். ஏதோ ஒன்று காட்டிச்சு அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் அது தெரியாமல் நான் வெளியே வரமாட்டேன். நான் அது எனக்கு பழக்கமே இல்லாத ஃபீல்டாக இருந்தாலும் சரி, என்னதான் இருந்தாலும் சொல்லலாம். மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனாக என்னன்னு கூட வந்து தெரியாது. எல்லா அந்த ஃபீல்டு போய் எக்ஸ்போர்ட்னால் யாருமே கிடையாது எங்கள் ஃபேமிலியில், அதுக்கு போய் இறங்கி பண்ணேன் நான். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபேமிலி பிஸ்னஸாக இருந்தால் கூட சரி சொல்ல ஒருத்தர் கூட கிடையாது. அதையே வந்து அப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டு அது பண்ண. ஆனால் அதுக்கு டைம் எடுத்தனாலும் என்ன பண்ணுவேன்னா, நான் ஒன்று பிடிச்சிருச்சு, எனக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நான் அவ்வளோதான். அது ஃபுல்லும் தெரியாமல் வெளியே வர மாட்டேன். ஆனால் அதனால் பிரயோஜனம் அதனால் ஏதாவது ஏர்ன் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் பண்ண மாட்டேன். ஸோ என்ன ஆனால் நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்கிடும் அவனுக்கு. ஓகே அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு அந்த 5D போகிறதுக்கு இது கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, சரிங்களா. ஏன்னா இப்படி வேறு ஒரு தாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோமா. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இது பண்ணும்போது நான் பாட்டுக்கு ஓகே நான் இதுக்கு மேலே வந்து அவ்வளோதான் எனக்கு நான் வந்து ஏர்ன் பண்ணணுங்கிறத நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு நான் பாட்டுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் வந்து ஏதோ ஒன்று தெரியுது, இந்த ஜேர்னியை பற்றி முழுசாக உள்ளே இறங்கி ஆராய்ச்சி பண்ணிடணும் அப்படிங்கிறதுல வந்து அதுக்கப்புறம் தான் இந்த ஜேர்னியை பற்றி நம்மளுக்காக உணர்வுகள் வரும்போது அப்புறம் தான் அடி கண் இது விழும்போது அதெல்லாம் வழியெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த இது வரும்போது தான் அதுக்கு நிறையா வந்து அதுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் நான். அதாவது 3D அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னக்குட்டி வரைக்கும் 3Dனா வந்து ஏர்ன் பண்ணுறது தான், சரிங்களா. நம்ம மெட்டீரியல் லைஃப்பை பார்க்குறது வந்து ஏர்ன் பண்ணுறது தான், நம்ம சுயமாக நிற்கிறது தான், நம்ம கையில் வந்து பணம் வர்றது தான். நம்ம பணம் வந்துட்டால் நம்மளுக்கு வந்து எல்லாம் கிடச்சிருச்சு, எல்லாம் கிடைக்கும்னா ஒரு சுயமரியாதையோடு நம்ம வந்து வாழலாம், ஒரு பெண்ணும் வந்து தனித்து நிற்கலாம் அப்படிங்கிற ஒரே அந்த கான்செப்ட் தான் 3D அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி இருந்தேன். ஆனால் 5Dக்கு போன பிறகு தான் என்ன தெரியுதுன்னா, இது நம்ம இருக்கிறது எல்லாமே வந்து 3D தான். அப்போது அந்த டைம் கூட எனக்கு வந்து 3D வந்து அஃபெக்ட் பண்ணலை. அதாவது நம்ம இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டில் இருக்கிறது ஒரு சொகுசு, வெளியே போகிறது வந்து வேறு ஒரு ஒரு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெளியே போயிட்டு வீட்டுக்கும் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் எல்லாமே அது வந்து சேம் தான். அது எல்லாமே வந்து 3D கான்ஷியஸ் வந்து போயிடுது. நீங்கள் வந்து வெளியும் போயிட்டு வேலையும் பார்த்துட்டு வீட்லேயும் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறது இதுதான் ஒரு டஃபஸ்ட் இதுன்னு நம்ம சொல்லும் போது இல்லை வீட்டிலே நீ இருந்தாலும் இன்னொரு உலகம் ஒன்று இருக்குது. அப்போ வந்து டோட்டலாகவே இந்த உலகத்தை பற்றி உனக்கு தெரியும் போது இந்த மாயை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு விழிப்புணர்வு தன்மை வர வர என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3D வந்து மறைய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு மறைய என்ன ஆகுதுன்னா, அதாவது மைண்டில் இருந்து டோட்டலாகவே வந்து எனக்கு வந்து சுத்தி வந்து எனக்கு எல்லாமே வந்து பிளாங்காக ஆரம்பிச்சிச்சு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ஒரு கடமறைக்கு இப்போ இருக்கிறேன். மைண்டு அதான் சொன்னேன், உள்ளே வந்து அப்படியே 5Dலே தான் இருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கே வந்து போயிடும். வெளியே தான் வந்து என்னோட இது வந்து செயல் எல்லாமே வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து மாறி போக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ஒன்று என்னென்னா, கடவுள் கொடுத்த கிஃப்ட் என்னென்னா, கொஞ்சம் தனியாக வந்துட்டேன் நான். ஸோ தனியாக வரும்போது என்னென்னா எல்லாமே பிரிய ஆரம்பிச்சிச்சு என்னை விட்டு. ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே என்னை விட்டு என்னென்னான்னு வந்து நான் சேர்த்து வச்சுருந்தனோ எல்லாமே என்னை விட்டு போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நான் வந்து நிறைய பேர்கிட்ட ரொம்ப மிங்கிள் ஆகிற கேரக்டர். ஸோ என்னோடய ஃபேமிலினாலும் சரி, என்னோடய ரிலேட்டிவ்ஸ்னாலும் சரி, எங்கேனாலும் சரி, எங்கள் அப்பா வழினாலும் சரி, எங்கள் அம்மா வழினாலும் சரி, எங்கள் வீட்டுக்கார் வழினாலும் சரி, யார் வழியினாலும் என்னை பிடிக்காதவங்க யாருமே இல்லை அப்படிங்கிறதுவான் வந்து நிதர்சனமாக. அதாவது மோஸ்ட்லி வந்து அவ்வளோ பேர் வந்து அப்படி வந்து என்கிட்ட பேசுகிறதுக்கு வந்து அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. நானும் வந்து ரொம்ப பேசுவேன். அந்த மாதிரி இருந்த என்னையை டோட்டலாகவே வந்து என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கி தனிமைப்படுத்தி வச்சு எதுவுமே ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் வந்து உலகத்தில் வந்து எதுவுமே வந்து கிடையாது, நிரந்தரம் கிடையாது. ஸோ உனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன வந்து காட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு வாட்டி வந்து எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஸ்டொமக் பெயின் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துகிட்ருக்கும். அந்த இதே வந்து எனக்கு வந்து அதாவது பிரபஞ்சம் எப்படின்னா நம்மளுக்கு வந்து காட்டும். என்ன அப்படின்னா, நீ நினைக்கிறல்ல இது எல்லாமே வந்து எதுவுமே வராது உன்கிட்ட, இது வந்து வேஸ்ட்டு,
நீ நீ சொந்த பந்தம் சொல்கிற, உன்னோட கூட பிறந்தவங்க சொல்கிற, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற, உன்னோட குழந்தைகள் சொல்கிற, நீ வந்து எல்லாம் சொல்கிற, எல்லாத்தையும் நீ வந்து பார்த்துக்கிட்டு நீ வந்து இருக்கிற. பட் இல்லை, உனக்கான இதை நீ தான் வந்து பார்க்கணும், வேற யாருமே உனக்காண்டி வரமாட்டாங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து காட்டுது பிரபஞ்சம். அது வந்து ரொம்ப வலியை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து ஒன்றொன்னா வந்து நம்ம அப்படி போயிட்டே இருக்கும்போது, அதாவது இழப்பு அப்படிங்கிறது வந்து கண்ணுக்கு தெரியாமே நம்மகிட்ட இருந்து எல்லாமே வந்து போயிட்டுருக்கும். அதாவது இழக்கிறது தான் வந்து ஆன்மீகங்கிறது தெரிய வரும். நம்ம அது வரைக்கும் வந்து டோட்டலாகவே நம்ம வேறு மாதிரி யோசித்து வச்சுருப்போம், அந்த உலகத்தோட இதை வந்து வச்சுருப்போம். ஸோ எதுவுமே வந்து இல்லை. அப்போது அந்த அந்த வயிறு வலினான்னு ஒரு நாள் வரும்போது அதை வந்து எனக்கு தனிமைப்படுத்தி, அந்த நேரத்தில் வந்து யாரும் உனக்கு வந்து துணை வராது, உன் வழியை நீ தான் வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிற லெசன்ஸ்லாம் வந்து நிறைய வாட்டி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாத்தையும் பற்றி வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை வரும்போது எல்லாமே டிட்டாச்சுக்கு பழக ஏன்னா ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப போக ஆரம்பித்தேன் நான். ஸோ டிட்டாச் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பழக ஆரம்பிச்சு. ஏன்னா டிட்டாச் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக ஆகிடும். நம்ம வந்து அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நம்ம இருந்துக்கிட்டு எதனாலும் ஒரு அட்டாச்மெண்ட்டோடு இருக்கும் போது தான் நம்மளுக்கான பிரச்சனைகள் வலி எல்லாமே வரும். டிட்டாச் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பெயினாக இருக்கும். அதாவது அது சொல்லவே முடியாது. அது ஸ்டார்டிங்கில் என்னோடய ஃபால்ஸ் டிஎஃப்லாம் நான் வந்து பெரிய இல்லை அப்படின்னு தெரியும் போதெல்லாம் நான் வந்து கதறல்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு தான் வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி பெயினெல்லாம் அனுபவித்து அப்புறம் வந்து டோட்டலாகவே ஒரு ஸ்டேஜில் வந்து எதுவுமே வேண்டாம், நீ என்ன கொடுக்குறியோ அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற்றுக்கிற பக்கமும் வரும்போது தான் அதுக்கப்புறம் தான் கடவுள் வந்து அந்த அடி கொடுக்குறதே வந்து ஸ்டாப் ஆச்சுன்னு சொன்னேன். அது வரைக்கும் நீங்கள் நம்மளை வந்து துடிக்க தான் வச்சுக்கிட்டே இருந்துச்சு 3Dயில். ஸோ இதை வந்து பேலன்ஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா, நான் வந்து அதான் சொல்கிறேன்ல, நான் வந்து இப்போ ஆனால் சில பேருக்கு வந்து வெளியே போய் வந்து ஏர்ன் பண்ணி தான் வந்து ஒரு இதை ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா 5Dலேயும் அவங்க இருக்கணும், 3Dயில் வந்து அவங்களே அவங்க சம்பாத்தியம் பண்ணி, இப்போ நான் சம்பாத்தியம் பண்ணலை அப்படிங்கும் போதுனால கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்போ அந்த காலத்தில் நான் இருந்துட்டு அப்படி வந்தப்போ நான் வந்து ஃப்ரீ ஆகிட்டேன். சிலவங்க வந்து கண்டிப்பாக வந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா ஃப்ரீக்வன்சி மிஸ்மேட்ச் ஆகி யாரோடையும் நம்மளை வந்து ஒண்ட விடாது, எல்லாத்தையும் டிட்டாச்மெண்ட் கொடுக்கும், வித்தியாசமான பார்வைகள் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும், நிறைய தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ எய்த்தாப்பில் ஒருத்தர் இருந்து பொய் சொன்னான்னா உடனே கண்டுபிடிப்போம், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தோணும். ஆனால் இப்போ நான் வீட்டில் இருந்து நம்ம வெளியே பழகினவங்ககிட்ட நம்ம வந்து பேசிடலாம். பட் வேலைக்குன்னு போகும்போது மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு ஜால்ரா அடிக்க பிடிக்காது, காக்கா பிடிக்காது. ஆனால் வெளியே போனால் இப்படி தான் இருந்தாகணும், அவனுக்கு அடிமையாக தான் இருந்தாகணும். நான் வந்து ஆன்மீகத்தில் வந்து நான் எவனுக்கும் அடிமை இல்லைங்கிற தாட் எடுக்கும். ஸோ எப்படி நீங்கள் வந்து வேலைக்கு போய் நிற்பீங்க? ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்ன நம்ம இவனை வந்து பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் உள்ளே பார்த்தா இவன் இவ்வளவு இருக்கான் நம்மளுக்கு அப்படியே காட்டும். ஸோ காட்டும் போது அதை சொல்லவும் முடியாது. அப்போ அது அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், சரிங்களா? ஸோ வெளியே போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ். அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன்னா, சரி அது வந்து எது வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் என்ன நினச்சேன்னா, ஏதாவது அதெல்லாம் காமாகி ஒரு இது வரும்போது தான் நம்ம பிஸ்னஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பயப்படுவேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் தனியாக இருக்கிறோம். இப்போ நான் காலையில் என்னால் முடியும், என்னால் வேலைக்கு போகவும் முடியும். வேலைக்கு போனேன் அப்படின்னா ஒரு ஸ்கூலில் போனால் என் பொண்ணு ஸ்கூல்லனா கூப்பிட்டா தான் செஞ்சாங்க, 15,000 மேலே சேலரி தான். ஆனால் நான் வந்து போகலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன நினச்சேன் அப்போனா பயம் எனக்கு என்ன அப்படின்னா, நான் காலையிலே போவேன், சாயங்காலம் வருவேன், வீட்டு வேலை எல்லாமே நம்ம தான் பார்க்கணும், எல்லாம் பண்ணணும். எப்போ நம்ம சாமி கும்பிட்றது, எப்போ நம்ம உட்காந்துருக்கிறது, நம்மளுக்கு இது வந்து தேவையா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பல வாய்ப்புகளை வந்து நான் போகவே இல்லை. நான் அதை சாதிச்சுக்கிட்டு இருந்துட்டேன் நான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் ஒரு மிராக்கிள் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் நம்ம மைண்டு வந்து பீஸ் ஆகும் போது தான் இது இந்த நீங்கள் 3Dக்கும் 5Dக்கும் எப்போ அல்லாடுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேலன்ஸ் இல்லாமல் இருக்க வரைக்கும் தான் அல்லாடுவீங்க. டோட்டலாக வந்து இந்த டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருச்சின்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் முழுமையாக நீங்கள் வந்து அனுபவிச்சிட்டீங்க, அதை வந்து எடுத்துட்டீங்க, டிட்டாச் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால்
உங்களுக்கு வந்து 3Dயில் வந்து மிங்கிள் ஆகிறதுக்கு வந்து ஈஸியாகிடும். நான் வந்து அந்த ஃபுல் டிட்டாச் எடுத்தப்பறம் தான் நான் வந்து பேசவே ஆரம்பிக்கிறேன். புரியுதுங்களா? அது வரைக்கும் வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப லெவல் வந்து நான் வந்து மிங்கிள் ஆக முடியாது. ரொம்ப கூட்டத்துக்கு போனால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போவும் அப்படி தான். ரொம்ப கூட்டமான இடங்களுக்கு வந்து போனால் வந்து பிடிக்காது. நம்ம எப்போவுமே ஒரு தனியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். ஸோ இதெல்லாமே வந்து கடந்து நம்ம வந்து ஒரு பேலன்ஸ் ஸ்டேஜுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 5Dயையும் ரசிக்க ஆரம்பிச்சிடுவோம், 3Dயும் வந்து வாழ ஆரம்பிச்சிடும். 3Dயில் வந்து எப்படி வாழுவோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ நான் எப்படி வாழ்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா ஹாப்பி. அதாவது வீட்டிலேருந்தே ஏதாவது ஜாப் பண்ணிவிட்டு வேலை பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து மைண்ட்லேயே தாட் எடுக்குது. அது வரைக்கும் நான் வேலைக்கு போனால் எங்கே நான் வந்து சாமி கும்பிட்றதை விட்டுருவனோ, கோயிலுக்கு போக முடியாதோ, ஐயோ நம்ம திடீர்னு யார் லீவ் கொடுப்பா, ப்ரைவேட்டில் வேலை பார்த்தா எப்படி எனக்கு நான் லீவ் எடுக்கிறது, எனக்கு இது தானே முக்கியமாக இருக்கும், நான் எப்படி சாமி கும்பிடாமல் இருப்பேன், நான் எப்படி தியானம், இப்போ இப்படியே வேலையாக இருந்தால் உடம்பு டயர்டாயிரும், நான் எப்படி போவேன், அது எனக்கு தேவை கிடையாது. அதுதான் எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்தாச்சு, எவ்வளவோ வேலைக்கு போயாச்சு, எவ்வளவோ வந்து ஒரு இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து 5Dயில் வந்து ஃபுல்லும் செலக்ட் பண்ணி ஆன்மீக லெவலில் வந்து ரொம்ப பக்குவ நிலையை வந்து அடைஞ்சி டிட்டாச் எடுத்து என் மனதை வந்து இப்போ வந்து ஏதாவது ஒரு உறவு எனக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வரும்போது ரொம்ப லெவல் சந்தோஷம் கிடையாது, போகும்போது ரொம்ப லெவல் வந்து துக்கம் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு வரும். ஸோ வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக 3Dயும் 5Dயும் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் ஆகும்போது நீங்கள் வந்து டிட்டாச் இல்லாமல் நீங்கள் வந்து வாழ்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சமமாக போயிடும். அப்போ என்ன கற்றுக்குவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குது, ஸோ இவங்க வந்து இப்படி செயல்படுறாங்க, அதனால நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் முதல்ல என்ன பண்ணுவோன்னா, நம்ம எல்லாத்தையும் நம்ம சொல்லிடணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் வேண்டாம், அவனுக்கு தெரிகிறவருக்கு தான் தெரியும், அவனுக்கு என்ன சொன்னாலும் வந்து புரியாது, நீ எதுக்கு வந்து திருத்துறதுக்கு நீ ஆள் கிடையாது, அது அவனுக்காக தெரிய வரும்போது தெரிய வரட்டும், நீ போட்டு எதுக்கு மண்டையை உடைக்கிறங்கிற கான்செப்ட் வந்துடும். எல்லாத்தையும் வந்து பேசாடி கடந்து போகிற நிலை வந்துடும். எல்லாம் அப்படி பக்குவம் நிலை அடைய 3Dயும் 5Dயும் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்மளுக்கு நிறையா வந்து பவர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ பணத்துக்கு வந்து தட்டுப்பாடு வரவே வராது. எப்படியாவது வந்து பணம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பணத்துக்காண்டி மட்டும்தான் நம்ம வெளியே போய் ஓடுறோம் நம்ம. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் வரும்போது அதெல்லாம் வந்து இப்போ சொன்னால் புரியாது, எப்படி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அதெல்லாம் புரியாது. அது வந்து ஒரு நிலைக்கு வரும்போது தான், அது வந்து உச்சக்கட்டம் நீங்கள் போகும்போது தான் அது வந்து அதுவாக நடக்கும். அதுதான் வந்து பிரபஞ்ச அந்த இதை நீங்கள் கையில் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வரும். எப்போ வரும்னா, என்னை பொறுத்தவரை எல்லா ட்ராமாஸையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணி டிட்டாச் எடுக்க யார்கிட்டையும் அட்டாச்டு இல்லாமல் இருக்க, எமோஷ்னலாக அடிக்ட் ஆகும் எல்லாத்தையும் நீங்கள் வெளியே எடுத்து வர தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3Dயும் 5Dயும் நீங்கள் வந்து ஜாலியாக வாழலாம். அது 3Dயில் வந்து சும்மா வாழ்வீங்க நீங்கள், பட் 5Dயில் வந்து முழுக்க 5Dயில் வந்து என்ஜாய்மெண்ட்டோடு இருக்கும். அதாவது அது வந்து ஒரு பெரிய லெவல் ஆத்மாக்களோடலாம் ஒரு கனெக்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வரும். சரிங்களா? அது நிறையா சித்தரோட கனெக்ஷன்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு, அவங்கள்ட்ட பேசுகிற இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வரும்போது நம்மளுக்கு அவங்களாம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 5Dயில் வந்து பொறாமை, நீ பெரியவன் நான் பெரியவன், இவனை கீழே தள்ளி விட்டு நம்ம மேலே போகணும், நம்ம தான் வந்து மாஸ்டராக இருக்கணும், அவன் எவ்வளோ உழைச்சிருந்தாலும் அவனை புசுக்குன்னு காலை பிடிச்சி இழுத்து கீழே விட்டுறணும். இதெல்லாம் வந்து 5Dயில் யார்கிட்டையுமே இருக்காது. அவங்களாம் வந்து ரொம்ப லெவல் அருமையான ஒரு ஆத்மா இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட பேசுகிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்ககிட்ட வந்து நம்ம மெசேஜ் பண்ணுறது, அவங்க அதில் அவங்க அது ஜாலியாக, அதாவது நல்லா அது ஒரு வித்தியாசமான ஒரு லைஃப்பாக இருக்கும் 5D. ஸோ அது வந்து அந்த ஃப்ரீக்குவென்சியோட பீப்புள்ஸ் வந்து நம்மளுக்கு தேடி வருவாங்க. ஸோ வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட நம்ம வந்து மிங்கிள் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்போது அந்த டெலிபதிக்குள்ளே நம்ம வந்து ஒரு உலகத்தை 5D உலகத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு அதில் தான் வந்து லைஃப், இது வந்து ஒன்றும் கிடையாது, இதில் வந்து அட்டாச்மெண்ட்டை நான் வந்து விட்டுட்டேன் அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஆகிடுவீங்க நீங்கள். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நீங்கள். அது பிளிஸ் மூமெண்ட் தான், எப்போனாலும் கிடைக்கும். ரொம்ப கவலை வரவே வராது, அதுவாக நடக்கும் எல்லாம். அவ்வளோதான் கான்செப்ட்டு. நீங்கள் என்ன நினச்சாலும் அதுக்கப்புறம் கிடைக்கும் உங்களுக்கு. அது ஒரு காலம் வரும், அதெல்லாம் பீக் ஸ்டேஜ் தான் அது. தேங்க்யூ.